வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களோட ஷென்பா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் பக்கோடா. ஓகே, எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கு. ஆனியன், சில்லி பவுடர், கரம் மசாலா, கடலை மாவு, சால்ட்டு, தண்ணி, இது வந்து கொஞ்சம் கலர் எசன்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இது மட்டும்தான் தேவையான அளவு. இப்போ நம்ம வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே. ஐயோ, இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கும்போது எடுத்துட்டு இருந்தேன்னா அட பாவிகளா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. எடுத்து கொஞ்சம் லைட்டாக கண்ணி எல்லா ஆனியனுமே எடுத்துட்டு இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சால்ட் போட்டுக்கலாம். உப்பு அப்படிதான் போடுவியா? அப்போ இன்டீசெண்டா? சரி, அப்போ அளவு தெரியாதுல்ல. ஓகே. உப்பு தேவையான அளவு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தேவையான அளவு உப்பு எடுத்து இப்படி போட்டுக்கணும். என்னால் வாய்ஸில் கட் பண்ண முடியாது. உப்பு, அதுக்கப்புறம் இது வந்து கடலை மாவு. எங்ககிட்ட என்னென்ன டப்பா இருக்கோ அந்த டப்பாலெல்லாம் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம். சவுண்டு பீட் சவுண்டு கிடையாது. தேவையான அளவு கடலை மாவு. ஓகே. அதுக்கப்புறமா தேவையான அளவு இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. போட்டால் நல்லா இருக்கும். ஆனால் இட்ஸ் ஓகே. டைம் இல்லை நமக்கு. அது அரைக்கிற அளவுக்கு டைம் இல்லை. அளவு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டால் போதும். ஒரு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், மழைச்சாரல் மாதிரி அப்படி தூவிடணும். ஓகே, போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி இது தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இது 4 மூடி ரொம்ப அதிகம் தான், சும்மா ஒரு 5-6 ட்ராப்ஸ் போட்டு. ஓகே, இப்போ நமக்கு தேவையான எல்லாமே இதில் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இதை நல்லா வந்து நம்ம பிசைஞ்சுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் தெரியுது. ஆயில். ஓகே, ஆன் பண்ணிட்டியா? எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவு வந்து அதை நான் கஷ்டப்பட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வறுக்க. மாவு வந்து இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. நம்ம வந்து ஒரு குட்டி குட்டி போண்டா மாதிரி போட்டுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? பக்கோடா வந்து அப்படியே போண்டா மாதிரி போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வெங்காயம் போட்டு செக் பண்ணுறோம். இன்னும் என்ன காயலை, காஞ்சிருச்சு, மேலே வந்துருச்சு பாருங்க. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ரவுண்டு பால் மாதிரி எடுத்து இப்படி இப்படி போடலாம் நம்ம. சரிங்களா? இந்த மாதிரி எடுத்து நீ எடுத்துக்கோ. வீடியோ இப்படி போடணும். எப்படி போடணும்? எல்லாருக்கும் பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் நாக்கு ஊறுது. ஆனா இப்ப சாப்பிட யாரு வெற்ற பிள்ளையோ. இல்லைன்னா கலர் போட போறீங்க அக்கா. பீப்லாம் எனக்கு போடுற எடிட் பண்ண முடியாது. அப்படியே பீப் போடுவாங்க. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க அக்கா. சிரிக்கிறதாக்கா தெரியுது. இப்படி பொறுமை இல்லாதவங்களை கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கீங்களே. உங்களெல்லாம் பொறுமையாக்குறதுக்கு தான். என்ன பண்றது? எனக்கு பொறுமை இருக்கு, இவளுக்கு இல்லையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல கையை வச்சு திருப்பிடுவா. இதை எடுத்து இல்லை, இதில் எடுத்து கொதிக்கிற எண்ணெய் இந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சொல்ல கூட
கப்புன்னு சரியாயிடும். அப்படியே அந்த பாத்திரத்தில் வச்சு ரேடியம் பொன்னிறமா ஆயிடுச்சு. ஓகே, இது போதும்னு தான் நினைக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து இங்கே இதில் போட்டுக்கலாம் ஹாட் பாக்ஸில். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்படி நான் ஸ்லோமோ போட்டுக்கிறேன். இவளே மோனிஷான்ற நான் மோனிஷா என் தங்கச்சி மாதிரி பேரு. அதில் போட்டால் இருட்டாக தெரியுது. நீ போடுக்க மொத்தமாக சேர்த்து காட்டிக்கலாம். ஐயோ இல்லை, நாளைக்கு தான் கேட்குற வெந்துட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ள டீ குடிப்போம். இப்படி நான் மேல இருந்து இப்படி போடுறேன். மரியாதை கெட்டு ஜெல்லிக்காரட்டி இடி தெரியாம விழுந்துடுச்சுடி. இப்படி போடுறது. ஆனா வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ரெண்டு பக்கமா கதறிக்கிட்டு இருக்கேன் நானு. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கா. ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை. அதான் சொல்றேன், எல்லாருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. வேண்டாம் கையறா, தெரியவே இல்லை. என் மூஞ்சி காட்டுறாங்களா? நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமா ஆகணும் ரெண்டு சைடு. இப்போ ஒரு சைடு ஆயிடுச்சு, கொஞ்சம் கிட்ட வந்து காமிங்க. இதை நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா வரும். வந்ததுக்கப்புறமா நம்ம எடுக்கணும். ஆனால் இப்போ இந்த சைடு திருப்பி இருக்கா, ரெண்டு சைடுமே நல்லா வேகணும் உள்ள மாவு. அது வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு சாப்பிடலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.